நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவன் உன்னோடு இருப்பார். மாமியாருக்கு என்னன்னா ஊரில் கடை நடக்கும், எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பான். அந்த மாமியாருக்கு ஒன்றுமே அதை பற்றி விளங்காதான். ஆனால் மருமம் என்ன செய்கிறான், என்ன போகிறது, என்ன சொல்கிறது மட்டும் அவன் மாமியாருக்கு என்ன செய்யும், விளங்கும். அது அப்படியே அடுத்த வாரம் ஐயாட்ட ஒப்பிக்கும். ஐயா, ஐயோ என் மருமம் இப்படி உடனே மருமம் இருக்கு பற்றியா, இங்கே என்ன செய்கிறோம், என்ன செய்தி கொடுத்தோன்னு அதுக்கு ஒன்றுமே விளங்காது, அது மண்டல ஏறாது, அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அடுத்த வாரம் உடனே என்ன செய்யும், ஐயா என் மாமியார் இப்படி பண்ணாங்க அப்படின்னு அது ஒரு பேர் வைக்கும். இது என் மருமம் இப்படி பண்ண ஒரு பேர் வைக்கும். அப்போ இது மட்டும்தான் மாமியாருக்கும் மருமகளுக்கு இருக்குமே தவிர என்ன வசனம் சொல்லி கேட்டு பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது பாஸ்டர். என்ன மாமியார் பிரசங்கம் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் தெரியல பாஸ்டர். என் குடும்ப பிரச்சனை பாரு பாஸ்டர். அல்லேலூயா. அதை போல நம்ம இன்னைக்கு கேட்குறோம்னா இதோட காத்தோட பறந்து விட்டுடுவீங்க. ஆனால் அடுத்த வாரம் என்ன கேட்டோன்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு ஒன்றுமே என்ன செய்யாது, தெரியாது. அல்லேலூயா. ஆகவே நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவன் உன்னோடு இருப்பார். 1 நாளாகமம் 28:20. 1 நாளாகமம் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறது கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். அப்ப அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நீ செய்கிற காரியத்துல கர்த்தர் செய்து முடிக்கிற வரை கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். அதனால நீங்கள் யாரா இருக்க வேண்டும், திடன் கொண்டு பலமானதா இருக்க வேண்டும். என்னால் செய்ய முடியும், இதால் ஓட முடியும், நடக்க முடியும், இதை பண்ண முடியும், இதால் நான் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறுவேன் என்று உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசம் காணப்பட வேண்டும். அதுக்கு தான் சொல்றாரு, நீ திடம் கொண்டு பலமானதா இரு. நீ என்ன செய்ய, தைரியமாய் இருந்து இதை நடப்பியே. அப்போ ஒருவேளை இதை செய்ய முடியாத நிலவனுக்கு பயம் இருக்கலாம், கலங்காமல் இருக்கலாம். ஆனாலும் கலங்காத, பயப்படாமல் இரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறது. உபவாகமத்தில் 31வது அதிகாரத்தில் 6-8 வசனம் வாசிக்கின்ற பொழுது, உபவாகம் 31 6-8 வசனம் பேசும்பொழுது, நீங்கள் பலம் கொண்டு திடமானதாய் இருங்கள். எப்படியாப்பட்ட சத்துரு வரட்டும், எப்படியாப்பட்ட சாத்தா வரட்டும், எப்படியாப்பட்ட பிசாசு வரட்டும், எப்படியாப்பட்ட சூனியம் செய்வினா மந்திரம் ஏவப்படட்டும், எல்லா வித உபாய தந்திர மந்திரம் உங்களுக்கு பிரியமான ஏவல்கள் உங்களுக்கு ஏவப்படட்டும். சூனிய தகுடு, செய்வன தகுடு, மந்திர தகுடு, எல்லா மட்ட வசியம், மைய வசியம், எல்லா சூனிய வசியம், எல்லா விதமான தாயத்து மைய எங்கேயாவது உங்களுக்கு பறக்க விடட்டும். அதை கொண்டு நீ என்ன செய்யாது, அவர்களுக்கு பயப்பட தேகவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். போதும் போதும், நான் சொன்னதுக்கு வேற போவாதீங்க. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு, அங்க எத்தனை காரியங்கள் சொல்றாரு? ஒன்று சொல்றாரு, பலம் கொண்டு திடமானதாயிரு. அப்படி என்னது திகைக்க வேண்டாம், அவர்களை கண்டு என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம், அவைகளை கண்டு நீ அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன் காரணம்னா, முதலாவது 3 காரியத்தை சொல்றாரு. அதிலே உனக்கு முன் போகிறவர், உன்னோடு கூட இருப்பவர், அங்கே உன்னோடு பிரியமானவர்களே வருகிறவராக இருக்கிறார். உன்னோடு கூட அவர் வருகிறவர், உன்னோடு கூட இருப்பவர், உன்னோடு கூட போகிறவராக இருக்கிறார். அப்ப அவர் உனக்கு முன் போகிறவர், உன்னோடு கூட வருகிறவர், உன்னோடு கூட இருக்கிறவர் தான் பார்த்து சொல்றாரு. நீ அப்படிப்பட்ட காரியங்களை கண்டு நீ என்ன செய்யாத, பயப்பட. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வல்லமையானது, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பயங்கரமானது, அது பரிசுத்தமும் மகத்துவமானது, அது பரிசுத்த மகத்துவமானது. அது ஏன்னா அவர் பரிசுத்தமும் மகத்துவம் உள்ள தேவன், அவர் வல்லமையும் அற்புதமான தேவன், அவர் மகிமையும் வல்லமையான தேவன். அவருக்கு ஒப்பான இருந்த உலகத்தில் யாருமே இல்லவே
ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. உனக்குள்ள தேவன் அபிஷேகத்தை வைக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது? அவரை கண்டு பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அவர் உனக்கு முன் போகிறவர், அவர் உன்னோடு கூட வருகிறவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறவர். கரங்கள் தட்டி மகிமைப்படுவார். அவர் யார் என்று சொன்னால் அவர் உன்னோடு கூட இருப்பவர். ஆகையினால நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஆகையால் எவன் எதை செஞ்சாலும் செஞ்சுட்டு போனா போட்டோம், நீ கர்த்தரோட கூட இருந்தான். 12 பேர் போனாங்க. 12 பேர் போனதுல 2 பேர் என்ன செஞ்சாங்க? நல்ல செய்தி சொன்னாங்க. மீதி 10 பேர் என்ன செஞ்சாங்க? எல்லாமே துர்ச்செய்தி வந்தாங்க. பயங்கரமான துர்ச்செய்தியை பரப்பினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட பயந்த கலக்கம் உண்டானது, பயங்கரமான பயம் உண்டானது. அவங்க வந்து சொல்றாங்க, அவங்களாம் நெட்டையா இருக்கிறாங்க, அவங்களாம் ஏனாக்கியரா இருக்கிறாங்க, அவங்களாம் யாரா இருக்கிறாங்க? கிர்காசரா இருக்கிறாங்க, அவங்களாம் எபூசியர்களா இருக்கிறாங்க. அவரு பயங்கரமானவர்கள், அவங்களால நம்மளை ராட்சதர்கள் அவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த 2 ஆவி பெற்ற மனிதர்கள் தான் சொன்னாங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், கர்த்தர் நம்மோடு கூட வந்தால், கர்த்தர் நமக்கு முன் போவாரானா அவர்களெல்லாம் எளிதாக ஜெயித்து விடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 பேர் தான் அதை போய் மிதிச்சாங்க. அழகா அந்த எடுத்துட்டு வந்ததை அந்த தேசத்துல இவங்க 2 பேர் தான் சொன்ன போய் சேர்ந்தாங்க. அந்த 10 சந்ததிகள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர், அவிவிசுவாசமா இருக்காது. நீ பலம் கொண்டு திடமானதா இரு, நீ பயப்படாமல் கலங்காமல் இரு. கர்த்தர் உன்னோட கூட வருவார். நீ ஜெய கிறிஸ்துவாய் பிரியமாக்க, ஜெய கிறிஸ்துவனுக்கு முன்பு வருவார், நீ ஜெயத்தை பெறுவார்.